கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த புதிய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாய் ஆண்டவர் தந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். பார்த்திங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் காலை வேளை இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு நாளாய் காணப்படுகிறது. இந்த நாள் ஒரு சந்தோஷத்தின் நாள், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிற ஒரு நாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உலகமெங்கிலும் உள்ள ஆலயங்களிலும் சபைகளிலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு நாளாய் காணப்படுகிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்காக ஒரு வார்த்தை தருகிறார் பாருங்கள். 143 சங்கீதம் 8வது வசனம். அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். இந்த உலகத்திலே உருவாக்கின மனிதன் தாவீது ராஜாவானவர் சங்கீதமாய் பாடுகிறார், அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும் என்று. அதிகாலையிலே நாம் ஆண்டவருடைய கிருபையை கேட்க வேண்டுமா? ஆமென், ஹல்லேலூயா. அந்த உலகத்திலே உண்டாக்கின சகல நாட்டு மிருகங்கள், சகல ஜீவன்கள், காட்டு மிருகங்கள் எல்லாம் பாருங்கள், காலை வேளையிலே அதுக்கு ஆகாரத்துக்காக கதறுமா, ஆகாரத்திற்காக அது வாய் திறந்து சத்தமிடுமா. அதுபோல் ஆண்டோடைய கிருபைக்காக நாம் கேட்க வேண்டுமா? மனிதர்கள், ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டோடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்கிறவர்கள் அதிகாலையிலே அவருடைய கிருபையை நான் கேட்க வேண்டுமாம். அவருடைய கிருபை முக்கியமான காரியம் நம்முடைய வாழ்க்கைக்கு. அவருடைய கிருபை இல்லாமல் எந்த இடத்திலும் நான் நிற்க முடியாது. இந்த தேசத்திலே, இந்த பஹ்ரைன் தேசத்திலே நாம் நிற்கிறோம். பஹ்ரைன் தேசத்திலே நாம் அவருடைய கிருபை இல்லாமல் நிற்க முடியாது. இந்த உலகத்திலே வாழ முடியாது. அதிகாலையிலே ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே அவருடைய கிருபையை நாம் கேட்க வேண்டும். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு நமக்கு வேண்டும். ஆமென். அது உம்மை நம்பி இருக்கிறேன். நாம் ஆண்டவரை தான் நம்பி இருக்கணும் பாருங்கள். உலகத்து மனிதனை நம்பவே கூடாது ஒருபோதும். ஆண்டவரை நம்பி இருக்க வேண்டும். நாம் காலை வேளையிலே அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகிறவர்களாய், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட்டால் அவரை நான் நம்பி இருப்போம். எல்லா விஷயங்களும் ஆண்டவரை நம்பி இருப்போம். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். ஆமென். இந்த உலகத்தில் நடக்க வேண்டிய வழி நிறைய பேருக்கு தெரியலை. எப்படி நடக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு வரவே இல்லை. ஏன்னா யாரும் கூடவே இல்லை என்கிற அனுபவம் காணப்படுகிறது. உலகத்தில் உள்ள காரியங்களிலே அவன் கான்ஃபிடெண்ட்டாக காணப்படுவான். உலகத்தின் காரியங்கள் பாருங்கள், அதில் அவன் வீழ்ந்து போனான்னா அவனை நிற்க முடியாது. ஆனால் நாம் இயேசுவின் பலத்தால் நடக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிறோம். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். நமக்கு காண்பித்து தருகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். நம்மை நடத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுபோல் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். நம்முடைய ஆத்துமாவுக்கு இன்பமான ஒரு காரியம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறேன். தாவீது சொல்லுகிறார், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று. ஆண்டவரிடத்திலே தன்னுடைய ஆத்துமாவை உயர்த்துகிறாராம். பாருங்கள், ஹல்லேலூயா. அதிகாலையிலே அவருடைய கிருபைக்காய் நாம் காத்திருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய பலன், நம்ம பௌதிக பலன், அன்றைய நாளுக்கான நடக்க வேண்டிய வழிக்கான அன்றைய நாளுக்கான காரியம் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் தர போதுமானவர். இந்த 143 சங்கீதத்திலே ஆண்டவர் அழகாய் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் சகல பிரயாசங்களிலும் சகல வேதனைகளிலும் பல கஷ்டங்களிலே காணப்படலாம். ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய். இந்த நாள் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, அப்பா, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரங்க தாவே. இந்த நாளை எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றி தாங்க தகப்பனே. இயேசுவே, அப்பா, நாங்கள் படித்தது போல் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க வேண்டும். காலை வேளையிலே அப்பா உங்கள் கிருபையை கேட்க பண்ணபடியாக ஸ்தோத்திரம். உங்கள் கிருபையின் கரம் கதாவே அப்பா, இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீங்கள் நடத்துங்க கதாவே. நல்ல வழியில் நடத்துகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, நேர் உம்மிடத்தில் என் ஆத்துமா வேண்டிக்கொள்ள, என்னுடைய ஆத்துமா, ஆத்மா, சரீரம் உமக்கோடு கூட இணைந்து இருக்கட்டுங்க தாவே. அப்பா, உம்மோடு கூட நடக்கட்டும். இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. தேவ கிருபை, தேவ பலன் ஒவ்வொருவரோடு இறங்கட்டும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவோடு நடக்கிற அனுபவம், இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற அனுபவம் ஒவ்வொருவரோட உள்ளத்தில் எழும்பட்டும் அப்பா. உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. பலவீனங்கள் மாறி போகட்டும். சாத்தாண்ட கிரியைகளுக்கு காணப்படுறவர்கள் விடுதலையாகட்டுங்க தாவே. சத்துரு நிர்மூலமாகி போகட்டும். இயேசு கிறிஸ்துவை ரத்தம் செய்யமாய் காணப்படட்டும்.
நீங்கள் ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்டபடியே நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.